உடனே கேள்வி எழுப்பி அதிமுக 87 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறது, அது பெரிய கட்சி இல்லை. அவங்க லட்சணம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. 10% வாக்கு. எப்படி அது பெரிய கட்சியாக இருக்க முடியும்? வரப்போற 2026 தெரிஞ்சு கட்டரும்ப கதையாக ஆகி போச்சு. எம்ஜிஆர் உருவாக்கி இருங்க சார், வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு. அந்த வரப்போற காலம் அது மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நீங்க ரெண்டாவது ஒரு பெரிய இயக்கம், ரெண்டாவது ஒரு பெரிய கட்சி தாவேகா அப்படின்னு சொல்றதுல அது எப்படி சார் ஒரு முரணாதானா சார் இருக்கு? நீங்க 4 அறைக்கிற உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாடி துடிப்பை கிராமங்களில் போய் பார்க்க வேண்டும். நான் பார்த்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அட்ட கிராமத்தில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். அட்ட கிராமத்தில் நின்று பேசிட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 15-20 நாட்களாக அந்தந்த ஒன்றியங்களில் இருக்கிற கல்விக்கூடங்களில் முதல் 3 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் எண்ணற்ற மாணவிகளுடைய குடும்பங்கள் கலந்து கொண்டு அந்த பரிசு தொகையினை பெற்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிற காட்சியை கண்ணால் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அட்ட கிராமத்தில் சொல்கிறேன். நான் எந்த விதமான வசதியும் இல்லாத அடிப்படை கிராமத்திலிருந்து நான் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு ஒன்றும் இல்லை, ஒன்றா போய் பாருங்கள் கிராமங்கள்லாம் எந்த இடத்துல பார்க்கல கொடி.